மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பர் கண்டென்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அடை வைக்கிறதுல வந்து டவுட் இருக்கும். இந்த ஒரு வீடியோ போதுங்க, இனிமேல் வீட்டில் வந்து நீங்களாகவே அடை வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லித்தரேன். வீடியோவுமே ரொம்ப சின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசெண்ட் டேஸில் விட்ட முட்டையை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் விட்ட முட்டையை ஸ்டாக் இருந்தால் அதெல்லாம் வைக்காதீங்க. ஸோ முட்டையை மேலோட்டமாக பார்த்தா எல்லா முட்டையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து அது தகுந்த முட்டையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுத்து அதில் நீங்கள் ஒவ்வொரு எக்காக வந்து வச்சு பார்க்கணும். டம்முன்னு போட்டுறக்கூடாதுங்க. டம்முன்னு போட்டிங்க அப்படின்னா சின்ன கிராக் விழுந்தாலும் முட்டை கெட ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் டிப் பண்ணும்போது தெரிஞ்சிடும். முட்டை வந்து சாதாரணமாக தரையில் வச்சா எப்படி படுத்துட்ருக்கோ அதே மாதிரி தண்ணிக்குள்ளேயும் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்கணுங்க. இப்படி நிற்கக்கூடாது. அதே மாதிரி மேலே வந்து மிதக்கவும் கூடாது. மேலே மிதந்தாலும் அதை நீங்கள் தூக்கி போட்டுடணும், அடக்கி வைக்கக்கூடாது. இதுதான் வந்து கஷ்டமான பார்ட்டு. முட்டையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 20 முட்டை வச்சாலும் சூப்பராக குஞ்சு பொரிக்குங்க. அதுக்குன்னு 20 முட்டை வைக்கக்கூடாது, ஏன்னா கோழி வந்து சேர்த்து பிடிக்காதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 ஓகே. ஒருவேளை கோழி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 15 வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 13 ஓகேவானது தான். அதே மாதிரி நம்ம தண்ணியில் நினச்ச எல்லா முட்டையுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து தொடச்சி நான் வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூண்டு வந்து கொஞ்சம் சின்னதுன்றதுனால நான் வந்து ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட பாண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது கூடவே கொஞ்சோண்டு அடுப்பு கறி போடணும். அதே மாதிரி வரமிளகா இருந்தாலும் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் இரும்பும் வைக்கணுங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, மழை டைமில் நீங்கள் அடை வைக்கும் போது இடினால் தாக்கம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காரணத்துக்காக தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து சின்ன சின்ன பூச்சிலாம் வந்து வரக்கூடாதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி டே 1 இவனை உள்ளே தள்ளுற வேண்டியதான். நிறைய பேருக்கு வந்து இன்னொரு டவுட்டும் இருக்கும். என்னென்னா, முட்டையில் இருக்கும் போதே வந்து கோழிக்கு பேன் வைக்குங்க. அந்த மாதிரி பேன் வச்சுது அப்படின்னா பயப்பட தேவையில்லை. நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேன் கூட இருக்காது. நொச்சி இலை, வேப்ப இல்லை, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து காய வச்சு போட்டாலும் ஓகே தான், இல்லை பச்சையாக பக்கத்தில் வச்சாலும் ஓகே தான். அந்த வாசனைக்கே வந்து பேன் போயிடுங்க. அப்படியும் இல்லை போகலை அப்படின்னு சொன்னால் வசம்புன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அது நைட் நேரத்தில் எந்த கடையிலையுமே தரமாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா மார்னிங்கே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது சும்மா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நைட் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து நீங்கள் கேஜி ஃபுல்லாக ஈரத்துலேயே தொளிச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு பெயின் கூட இருக்காது. இவனுக்கு வந்து அந்த பாத்திரம் பிடிக்கல போல், அதனால் அவனை இறக்கி வச்சு கீழே உட்கார வச்சிட்டோங்க. ஏன்னா முட்டையை எடுத்து கீழே போட்டிருந்தான், அதுக்காக தான். இன்றைக்கி வந்து டே 7ங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன். கோழி வந்து நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் திறந்து விடுறான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. கோழி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திறந்து விடணுங்க. கண்டிப்பாக திறந்து விடணும். நம்ம முட்டை வச்சு 2 வாரம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் வந்து கோழிக்கு வந்து கொஞ்சம் சத்துள்ள உணவாக போடுங்க. வெறும் அரிசி மட்டும் போடாமல் கம்பு, கோதுமை இது எல்லாமே போடுங்க. ஏன்னா கோழி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வெளியில் வருது, அதனால் நல்லா சாப்பிட்டு போகணும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 18. இந்த டேக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குங்க. என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து சேவலும் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சேவல் இருக்கும்போது இவனை மட்டும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துச்சு திறந்து விட்டுருங்க. இவன் போய் ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்டு வந்துட்டோன்னு மீதி எல்லா கோழியும் திறந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி 21வது நாள். ஒரு கோழி குஞ்சு வந்து அப்பையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பொரிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 21லேருந்தே பொரிய ஆரம்பிச்சிடும் சில பேர் வீட்டில். ஒவ்வொரு வீட்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். 21ஆம் தேதி தான் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் லேட்டாக கூட பொரிய ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பயந்துட்டு எதையும் களைச்சி போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோழி குஞ்சு வந்திருக்குங்க. இப்போ தான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடி. ஏன்னா இப்போ தான் வந்து பிறந்திருக்கானுங்க போல். நடக்கக்கூட முடியல பாருங்கள், எப்படி நழுவி உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடும். அதனால தான் உங்களுக்காக ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இவனை கொண்டு போய் இப்போ விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோழி குஞ்சு பொரிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒட்டு மொத்தமாக இருக்கிற முட்டையை எடுத்து எவ்வளோ முட்டையில் வந்து மூக்கு வந்து குத்தி வச்சுருக்கோம் சில முட்டையில், அதாவது கோழி குஞ்சு வர ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதனா முட்டை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளிச்சம் காட்டணுங்க. வெளிச்சம் காட்டணும் அப்படின்னா சீக்கிரமாக முட்டையை விட்டு வெளியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு முட்டையில் வந்து சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து குட்டி கோழியோட வாய் இருக்கும். வாய் பகுதியிலேருந்து தான் ஓட்டை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் முட்டை இருக்குது, அதுவுமே பொரிக்கணும். இங்கே முட்டைகளை பார்த்தாவே தெரியும் எப்படி குட்டி குட்டி கிராக் விட்டுருக்கு பார்த்தீங்களா. எல்லாத்துலேயுமே வந்து கோழி குஞ்சு இருக்குங்க. உண்மையாகவே கத்தும். அதனால் நீங்கள் வந்து கத்துதே வெளியில் வர முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சிடாதீங்க. அப்புறம் கோழி குஞ்சுக்கு தான் கஷ்டம். அவங்க அம்மா ஒரு சில டைமில் வந்து சொல்ல முடியாது, குத்தி தூக்கி போட்டுரும். ஏன்னா நாங்கள் 2 வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கோழி குஞ்சை உடச்சி வைப்போம், அப்படியே குத்தி தூக்கி போட்டுரும். கண் எதிரிலேயே துடிச்சு இறந்து போயிடும் கோழி குஞ்சு. அதனால் அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஓடு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா கோழி குஞ்சு அதில் போய் மாட்டிட்டு இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஓட்டை தேடி எறும்பும் வருங்க. எறும்பு போடல, அதை போட தேவை. இது டே 21 நைட்டு வெளிச்சம் காட்ட வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தூரத்தில் வச்சு வெளிச்சம் காட்டுங்க. கோழி குஞ்சு நெருப்பை பார்த்தோன்னே குடுன்னு ஓடியாரும் நெருப்புக்கிட்ட. ஸோ அதை பார்த்து தூரமாக தள்ளி விட்டுருங்க.
முட்டைக்காக தான் வெளிச்சம் காட்ட வந்திருக்கோம். ஸோ அதனால் முட்டை மேலெலாம் வெளிச்சம் படுற மாதிரி காட்டுங்க. அம்மா கோழி வந்து மேலே உட்காந்துட்ருக்கோம். இதனால கொஞ்சம் கை விட்டு முட்டையெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வைங்க, திருப்பி உள்ளே எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சூப்பராக வந்து பொரிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எதெல்லாம் மூக்கு குத்திருக்கோ எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். 23வது நாள் தான் வந்து கடைசி நாளான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டில் கொஞ்சம் வந்து 24, 25 வரைக்கும் கூட கோழி குஞ்சு பொரிஞ்சிட்டு தான் இருக்கும் லைனாக. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு வருது பார்த்தீங்களா, அவனுக்கு 3 நாள் டைம். பிறந்த கோழி குஞ்சு வந்து ஒரு மேக்ஸிமம் 2 to 3 days வந்து பசி தாங்கும். ஃபஸ்ட் டேவே வந்து நீங்கள் அரிசிலாம் வந்து எதுவும் அரைச்சி வைக்க தேவையில்லை. ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வர வேண்டிய எல்லா பசங்களும் வந்துடுவானுங்க. அரிசி வந்து என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். புழுங்கல் அரிசி கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூண்டு 2 பல்லு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டே 23 நம்ம கோழி குஞ்சுக்கு வந்து அரிசி வைக்க வந்திருக்கோங்க. ரொம்ப பவுடரெலாம் அரைக்க வேணாம். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து ஒன்று பாதியமாக அரைச்சாலே ஓகே தான். ஏன்னா அப்போ தான் வந்து அம்மா கோழி வந்து சொல்லிக் கொடுக்கும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. 24 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, முட்டை வந்து பொரிக்கலை, ஆனால் உள்ள கோழி குஞ்சு இருக்குன்னா அப்போ வேணால் அந்த ரிஸ்க் எடுங்க. ஓட்டை லைட்டாக பிரித்து அம்மா கோழிக்கிட்ட வச்சுருங்க. ஏன்னா கோழி குஞ்சு வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அம்மா கோழி வந்து வெளியில் வந்து கிளறி கொடுக்க தான் ஆசைப்படும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து எழுந்து வந்துருச்சு அப்படின்னா முட்டைக்குள்ளே கோழி இருந்தாலுமே வேஸ்ட்டு தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்படி சவுண்டு கேட்டுச்சு மூக்குத்தி வச்சுருக்கு அதனால் வெளியில் வரலன்னு சொன்னால் அப்போ மட்டும் பிரித்து வைங்க. மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பெரிய பவுலெலாம் தண்ணி வைக்காதீங்க. கோழி குஞ்சு உள்ளே விழுந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சாசர்லையோ அந்த மாதிரி வச்சாலே ஓகே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட். இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், உள்ள போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.